அன்னக்குடியும் 5 பெண்களும். இந்த சாரோட கவனம் உங்க மக கவிதா மேல திரும்பிடுச்சு. பாத்துக்கோங்க. அத நம்பி கல்யாணம் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா நாளைக்கு நான் நிக்கிற இடத்துல உங்க மக நிப்பா. கஸ்தூரி மேடம் பாவப்பட்ட மனசு வச்சிருக்கிறவங்க கூட நல்லவங்க தான். ஆனா பச்சோந்தி மனசு வச்சிருக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்க. பாவி, கொடும் பாவி. ஏன் கண்ணதிருக்கியே? ஏன் மகளை அடிக்கிறாள? அவ நல்லா இருப்பாளா? கொன்னுடுவேன் கொன்னு. முதல்ல நல்ல பொண்ண ஒழுக்கமான பொண்ண நடந்துக்கோ. பரவாயில்லம்மா. பரவாயில்லம்மா. நீயா? முதல்ல போ இங்க இருந்து. சாரி கவிதா. தெரியாம ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். சாரின்னு சொன்னா அடிச்சு அடி மறந்து போகுமா? இல்ல அதால வந்த வலிதான் மறந்து போகுமா? மறக்க மாட்டேன். நீ அடிச்ச அடி என்னோட கடைசி நாள் வரைக்கும் மறக்க மாட்டேன். இல்ல கவிதா, என் புருஷன் அத்தை இவங்க மட்டும் இல்ல, அந்த காஞ்சனாவும் தங்கதுரையும் கூட உன்னை தப்பா வழி நடத்த பாக்குறாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக கை நீட்டி அடிச்சிருவியா? சொல்லு, கை நீட்டி அடிப்பியா? அவளுக்கு 22 வயசாகுது. இந்த 22 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் அவளை கை நீட்டி அடிச்சது கிடையாது. அடிச்சது என்ன அடிச்சது? அடிக்கிற மாதிரி நடிச்சது கூட கிடையாது. தெரியாம தான் கேக்குறேன். ஏன் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யாரு? முறைக்காம பதில் சொல்லு. ஏன் மகள் அடிக்கிறதுக்கு நீ யாரு? இவ பாக்குற பார்வையை பார்த்தா கவிதா யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரில இருக்கு. என்ன என்ன ஒரு மாதிரி திமிரா பாக்குற? இதோ பார், இவ ஏன் மக. இவ மேல உரிமை எடுத்துக்க உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. என் புருஷன் கைய உங்க மக பிடிக்கிறா. அதுக்கு நீங்க தான் கோவப்பட்டிருக்கணும், அடிச்சிருக்கணும். நீங்க அத பண்ணல, அதனால நான் பண்ணேன். நான் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாத ஆள் கையை பிடிக்கல. நாளைக்கு என் கையை பிடிக்கிறவரோட கையை தான் நான் பிடிச்சேன். அது நடக்காது, நடக்கவும் கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இங்க பாரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ இங்க இருந்தா உன்னோட வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல் எல்லாம் வரும். அதனால என்ன ஊரை விட்டு ஓட சொல்றியா? ஓட மாட்டேன். இங்கே இருப்பேன், இங்கதான் வாழ்வேன். முதல்ல போ இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல, போ. ஏமா அவதான் போன்னு சொல்றால, போய் தொலைய வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் என் மக பின்னாடியே சுத்திக்கிட்டு. தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல இப்போ எங்களோட சேர்த்து 5 பேர் இருக்கோம். இதுல 4 பேருக்கு ஒண்ணு பிடிக்காம போச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க இருந்துகிட்டு எல்லாரும் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க? சும்மா ஒரு பேச்சுக்காக இல்ல, நிஜமாவே சொல்றேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்பவோ யாரும் வேணா எதுவும் வேணான்னு போய்கிட்டே இருந்திருப்பேன். அவ கிடக்குறாமா. இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. நான் மிச்சம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு வரேன். அவளை என்ன பண்றன்னு பாரு. நீ புடுற கண்ணா, குடிச்சிட்டு படுமா. என் பொண்ணு அடிக்கிறாளா? என் பொண்ணு. இவளை என்ன பண்றன்னு மட்டும் பாத்துக்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அந்த கௌரி கைய முறிச்சு அடுப்புல வைக்கிறனா இல்ல? கைய முறிச்சு அடுப்புல வைங்க. நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். என் தங்கச்சி அடிச்ச கைய முறிச்சு அடுப்புல வைங்க. கவிதா ஏன் தங்கச்சி. அவ வேணா என்ன அநியமா பாக்கலாம். ஆனா நான் என்ன அவளோட அக்காவை தான் பாக்குறேன். அவளோட வாழ்க்கை வீணா போறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். கல்லாப்பொட்டி நிறைய காசு இருந்தாலும் அந்த காசு கல்லாப்பொட்டிக்கு சொந்தம் இல்ல. அந்த காசு அதை சம்பாதிச்சவங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க.
மச்சான் இவன் தான்டா. என்ன சார்? யார் சார் நீங்களா? நாங்களா உன் மாமா மச்சானுங்க. என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளை கட்டிய வைக்க போறேன், வரியா? இல்ல வேணாம் சார், நான் வீட்டுக்கு போனேன் சார். ஏய், ஐயோ வாடா. இல்ல வேணாம். யாரா நீங்க? எங்கடா என்ன கூட்டு போறீங்க? ஏய் விடுங்கடா. ஏய் யாரா நீங்க? நான் சொன்னேன்ல மாமா மச்சான். டேய் போடா. என்னடா ஏண்டா ராஸ்கல், என்ன சங்கரிக்கு ஒண்ணு கேட்க ஆளுங்க நினைச்சியா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். என் தங்கச்சி சங்கரிக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நான் கேப்பேன்டா. வெக்கமா இல்ல? உன்னை நம்பி லவ் பண்ணவள டிராமா போட்டு ஏமாத்திருக்கே. வெக்கமா இல்ல உனக்கு? நேத்து நான் மட்டும் பார்க்காம விட்டுருந்தா இன்னைக்கு சங்கரி உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. தெரியுமா உனக்கு? நான் ஒன்னும் சாக சொல்ல சார். போய் சொத்துல உனக்கு உண்டான பங்கை வாங்கிட்டு வந்தா சொன்னேன். ஓ, சாருக்கு சொத்துல பங்கு வேணுமா? பங்கு இங்க பாருங்க சார், நான் உங்க வீட்டு மாப்பிள்ள. இந்த அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். என்னது? அடிக்கிற வேலையில வச்ச கூடாதா? அடிச்சா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவனை. அண்ணே ஏன்டா பேசுற? அடி. டேய் விடுங்கடா. என்னடா? ஏய் வேணாம்டா. அறியாத. சொன்னா கேட்க. தெரியாதே. அடேங்கப்பா, இவ அவங்க அம்மா மாதிரி பெரிய கல்லஞ்சக்காரியா தான் இருக்கா. போது நிறுத்துங்கடா. செத்துக்கிட்டு போயிட போறோம். தூக்குங்க. எந்திரயா. எந்திர. ஆ. டேய் இங்க பாரு. என் தங்கச்சி சங்கரி சொன்னா நீ உங்க அம்மா அக்கா எல்லாம் பெரிய மோசடி பார்ட்டியாமே. எனக்கு அவங்கள பத்தி 10 பைசா கூட கவலை இல்ல. நீ நீ மாறணும். நீ மாறியே ஆகணும். நானும் கெட்டவனா ஏமாத்துக்கிறவனா பித்தலாட்டக்காரனா இருந்தவன் தான். இப்ப என்ன நம்பி வந்த காஞ்சனாவுக்கு உண்மையானவனா இருக்கிறேன். அதே மாதிரி இருந்துட்டா உனக்கு நல்லது. இல்ல அடிச்ச கொன்னுடுவேன். ஊருக்கு போன உங்க அம்மாவும் அக்காவும் போனது போனதாகவே இருக்கட்டும். இனிமே இங்க வரக்கூடாது. சங்கர் இங்கதான் இருப்பா. நீயும் இங்க இருந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு. என்னது? நான் இங்க இருந்து குடும்பம் நடத்துறதா? சான்ஸே இல்ல. ஏய் என்ன தாஸ், யார் முன்னாடி நின்னு பேசுறவங்கிறது மறந்து போச்சா? நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சங்கரி இந்த நிமிஷம் கூட தயாரா இருக்கா. அவ உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த செகண்ட் நீ ஜெயிலுக்குள்ள போயிடுவ. போணுமா? ஒழுங்கா என் புருஷ பேச்ச கேட்டு சங்கரி கூட நல்ல விதமா குடும்பம் நடத்த பாரு. அதான் உனக்கு நல்லது. தாஸ், பாவம் சங்கரி ரொம்ப நல்லவ. கொஞ்சம் படபடன்னு பேசுவாளே தவிர மத்தபடி ரொம்ப அன்பானவ. இத நல்ல வாய்ப்பா எடுத்துக்க. நீ என் வீட்லயே இரு. என் காலேஜ்லயே உனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன். புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்கு? எதுக்குடா டைம் வேணும்? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்க எனக்கு என்னடா கொஞ்சம் டைம் வேணும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே வெட்டி 2 துண்டா போட்டலாம் போல. என்ன பண்றது? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு பாக்குறேன். இல்லைன்னா ஒண்ணா என்ன சங்கரி, இவனுக்கு டைம் தரலாமா? நான் திரும்பி வந்துட்டேன்னு இவன் சொன்னா இவன் கூட வாழ்வியா? என்னம்மா பதில் சொல்லாம மௌனமா இருக்க? இந்த ஆள் அந்த மாதிரி திருந்துற ஆளும் இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. கேட்டல, உன்னை நம்பி வந்தவன் உன் கூட வாழ நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான். கேவலம் அல்ல உனக்கு? போ போய் எந்த போதி மரத்துக்கு அடியில் உட்காருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா திரும்பி வரும்போது திருந்தி வா. போடா போ. நீங்களும் போங்கடா, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். நான் வரணும். வரணா. வாடா. என்ன மாமா நீ அந்த தாச வர வச்சு சங்கரி அவன் கூட துரத்தி விடணும்னு பார்த்தா அவளை இங்கேயே தங்கிக்க சொல்ற? இந்த வீட்ல யாரும் இல்ல, நம்ம அழகா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நடுவுல எதுக்கு இந்த சிக்கல் இம்சையெல்லாம்? எனக்காக இல்ல, உனக்காக இல்ல, கௌரிக்காக.
கௌரிக்காகவா? ஆமா, இதே வீட்ல நான் நல்லவ நீங்க எல்லாம் கெட்டவங்கன்னு வீர வேஷமா சவால்லாம் விட்டு போனால இந்த கௌரி. அவ தங்கச்சி புருஷன்லாம் நம்ம கஸ்டடியில நம்ம காலடியில இருக்கணும் காஞ்சனா. சங்கரி நம்ம கையில இருக்கிறது சாதாரண மேட்டர் இல்ல. இந்த சங்கரிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்துலதான் அன்னக்குடியும் பாண்டியம்மாவும் நேருக்கு நேரம் நின்னு மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சங்கரி நம்ம வீட்டுல இருந்தா அவங்க விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போலாம்ல. என்ன சொல்ற? கரெக்ட் தான். சங்கரியும் தாசும் நம்ம கூட இருக்கிறது நல்லதுக்கு தான். பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலியா மாறிட்ட மாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா கஸ்தூரி? என்ன எதுக்கு வர சொன்னீங்க அத சொல்லுங்க முதல்ல. யாராவது நம்மள இந்த மாதிரி பார்த்து தொலைக்கிறதுக்குள்ள என்னன்னு சொல்லிடுங்க ஐயா. கவிதாவை கூட்டிட்டு நீ இந்த ஊரை விட்டே போயிடு கஸ்தூரி. கவிதா உங்க மக, ஞாபகம் இருக்குல்ல? அதனாலதான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அவ இங்க இருக்க வேண்டாம், கூட்டிட்டு போயிடு. நீங்க சொல்றது உங்களுக்கே முறையா இருக்கா? அந்த வீட்டுல கவிதா பண்றது மட்டும் முறையா இருக்கா? அவ தேவையில்லாம கௌரி வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்குறா. கவிதா போனா கௌரி வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நான் இத பத்தி பேசவே கூடாது. கவிதாவோட நான் ஊரை விட்டு போயிட்டேன்னா உமா மகேஸ்வரி அம்மா மனசை மாத்திக்கிட்டு கௌரிய மருமகளா ஏத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. அதத்தான் நானும் வேற விதமா சொல்றேன். கவிதா அன்னக்கோடியோட மகன்னு தெரிஞ்சாலும் கவிதாவை சித்தார்த்தோட அம்மா மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? கவிதா அன்னக்கோடி மகன்னு எதுக்காக உமா மகேஸ்வரி அம்மாக்கு தெரியணும்? கடைசி வரைக்கும் கவிதா என் மகளாவே இருந்துட்டு போட்டோம். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது எனக்கான கஷ்டமா இருந்தா, அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன். ஆனா அந்த கஷ்டம் என் மக கௌரிக்கு எல்லாம் வருது. இது என்ன புது காம்பினேஷனா இருக்கு? இந்த மாதிரி சந்திப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன பேசுறாங்கன்னு காதுல விழுந்து தொலைய மாட்டேங்குதே. கஸ்தூரி, நான் சொல்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. கவிதா வந்த பின்னாலதான் என் சம்பந்தி அம்மாவுக்கு மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ற தைரியமே வந்துச்சு. கவிதா இல்லைன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம தன் மகனுக்கு வேற பொண்ணை பாப்பாங்க. ஆமாங்க ஐயா, மகனுக்கு மறுமணங்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. கவிதா இல்லைன்னா யாரோ ஒரு கண்மணி, இல்லனாலும் வேற ஒரு பொண்ணை அவங்க கட்டி வைக்கத்தான் போறாங்க. அதுக்கு பேசாம உங்க மக கவிதாவே இருந்துட்டு போட்டுமே. ஐயா, நான் பார்த்த வரைக்கும் சித்தார்த் தம்பிக்கு கௌரி அம்மாவோட சேர்ந்து வாழறதுக்கு இஷ்டமே இல்ல. என்னதான் நீங்க கம்ம போட்டு ஒட்டி ஒட்டி அந்த உறவை வளர்க்கணும்னு நினைச்சாலும் அந்த உறவு ரெண்டு ஒட்டவே ஒட்டாதுங்க ஐயா. இந்த ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க. கவிதா கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்பவும் நீங்க தானே அந்த உமா மகேஸ்வரி அம்மாவுக்கு சம்மந்தியா இருக்க போறீங்க. என் பொண்ணு கவிதாவை 22 வருஷமா வளர்த்திருக்கியன்னு உன் மேல கோவப்படாம இருக்கேன். நான் அந்த அம்மாவுக்கு சம்மந்தியா இருக்கிறது முக்கியமா, இல்ல என் மக கௌரி அவங்களுக்கு மருமகளா இருக்கிறது முக்கியமா? கெஞ்சி கேக்குறேன், கவிதாவை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. உங்க பேச்ச கேட்டு நான் இந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் கவிதா அதை கேட்பாளான்னு தெரியல. உங்க மக கௌரி அவளை கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தல. எல்லார் எதிர்க்கையும் கவிதாவை கன்னத்திலேயே அரைஞ்சிருக்கா. அதுக்கு பின்னால கவிதா வெறி கொண்டவளா மாறிட்டா. சத்தியமா அவ சித்தார்த்த கல்யாணம் பண்ணாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டா. ஆமா, கவிதா தான் சொந்த தங்கச்சின்னு கௌரிக்கு தெரியுமா? கௌரி கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா என்ன? சொல்லுங்க ஐயா. கவிதா தான் சொந்த தங்கச்சிங்கிறது கௌரிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாம இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. யாருக்கும் தெரியாம இருந்தாதான் உங்க 2 பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். இவ்ளோ நேரமா அவங்க என்னத்த பேசிட்டு இருப்பாங்க? ஐயா, கௌரி புதுசா கவிதா கிட்ட நெருக்கமா பழகுறா. அதனால அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு கேட்டேன். நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்துட்டா எல்லாருக்குமே நல்லது. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதா? ஒரே ஒரு வழி இருக்கு. உமா மகேஸ்வரி அம்மாவை பார்த்து கவிதா அன்னக்கொடி பெத்த மகன்னு சொல்லிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்னுடும்.
ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குங்க. அந்த அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க மனைவி அன்ன கொடிக்கும் கவிதா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிரும். பரவாயில்லையா? பரவாயில்லனா என் பின்னாடியே வாங்க, கவிதா பத்தின உண்மையை சொல்லுங்க. என்ன பரவாயில்லையா? அது போறா போறா, கஸ்தூரி தனியா போறா. அவளை மடக்கி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். என்னது? நாம வண்டியை நிறுத்தவே சொல்லல, அதுவா நிக்குது? என்னது இது பின்னால வருது? காஞ்சனா மேடம் நீங்களா? என்ன கஸ்தூரி அம்மா, வெயில்ல வாக்கிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள பார்க்க வந்தேன். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். வண்டி எதுவும் கிடைக்கல, அதான். அதான் குளு குளுன்னு நம்ம வண்டி இருக்கே, வந்து உட்காருங்க, ஜாலியா போலாம். நானே உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். யார் இருக்கா உங்கள மாதிரி கேட்காம உதவி பண்றதுக்கு? பாத்தீங்களா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கெடுக்குதுங்கிற மாதிரி இருக்கு. இப்ப திறந்து உட்காருங்க. அப்பா என்ன சுகமா இருக்கு, நல்லா சில்லுன்னு காத்து வருது, சுகமா இருக்கு. என்னம்மா கார் நின்னு போச்சு, பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் எல்லாம் இருக்கு, இறங்குங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுற பேச்ச குளு குளுன்னு காருக்குள்ளேயே பேசிக்கிட்டு போலாமே, எதுக்கு வேஸ்டா வெயில நின்னு வேர்த்து விறுவிறுத்து பேசணும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு கௌரியோட அப்பா? என்ன சொல்றாரு மிஸ்டர் முத்துப்பாண்டி? ஆஹா ராட்சசி, நாம பேசுனத பார்த்து தொலைச்சிட்டாளோ, அதான் கார்ல ஏத்திக்கிட்டு வந்திருக்கா. இல்ல, ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வழக்கமா ஆடு ரெண்டு பாக, குட்டி ரெண்டு உறவான்னு கேட்பாங்க. ஆனா இங்க என்ன புதுசா நடக்குது? குட்டிங்க ரெண்டும் அங்க தாலிக்காக அடிச்சுக்குதுங்க, ஆனா ஆடு ரெண்டும் அட்டாச்மெண்டா இருக்கு. சொல்லுங்க கஸ்தூரி அம்மா, அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அவரோட மருமக என் மக கவிதா மேல ஆசைப்படுறதுக்கும், அவரோட சம்பந்தியமா என் மகளை மருமகளா மாத்திக்க பாக்குறதுக்கும் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? எங்களை வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டுறாரு. அவர் மருமக சித்தார்த்து கூட அவர் மக கௌரி தான் வாழணுமா? நானும் என் பொண்ணும் ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம ஓடணுமா? பொம்பளைன்னு கூட பார்க்காம என்ன மிரட்டுன்னு மிரட்டுறாரு மேடம். என்ன கஸ்தூரி அம்மா, கண்ணீர் வரலையா? பேசின வார்த்தை உண்மையா இருந்தா தானே தானா கண்ணீர் வரும். நான் சொன்னது புரியல? நீங்க சொன்னது உண்மையே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் அவரு மிஞ்சின மாதிரி தெரியல, நீங்க மிஞ்சின மாதிரியும் அவரு கெஞ்சின மாதிரியும் தெரிஞ்சது. இப்பவாவது நிஜத்தை சொல்லுங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எதுக்காக அவர் உங்ககிட்ட அவ்வளவு தன்மையா பேசிட்டு இருந்தாரு? தன்மையெல்லாம் பேசலமா, அவர் தான் என்ன மிரட்டினாரு. ஊரை விட்டு போலனா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியவே தெரியாதுன்னு ஏக்கச்சக்கமா மிரட்டினாரு. ஆமாமா, சத்தியமா அவர்தாம்மா என்ன மிரட்டினாரு. நம்பிட்டேன்.
இதான் உண்மைன்னு நீங்க சொன்னதல்ல, அத உண்மைன்னு நீங்க சொன்ன பொய்ய நம்பிட்டேன். நீங்க சொன்னதை நான் நம்பல. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நான் இல்லாம உங்க மக கல்யாணம் நடக்காது. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, என்ன பகைச்சுக்கிட்டு உங்களால கவிதாவை சித்தார்த்துக்கு கட்டி வைக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த காஞ்சனாவை பத்தி சரியா தெரியல. நான் மண்ணுக்குள்ள இருக்கிறதையே சாதாரணமா வெளியில கொண்டு வந்துருவேன். மனசுல இருக்கிறதையா கொண்டு வர முடியாது? போங்கம்மா, போங்க.